கிரகப்பிரவேசம் என்பது ஹிந்து மதத்தில் புது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பு நடத்தப்படும் ஒரு முக்கியமான சடங்கு. இது தீய கண்கள், எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் கிரக தோஷங்களில் இருந்து வீட்டை பாதுகாக்கவும், வீட்டில் செழிப்பு, அமைதி மற்றும் நல்லெண்ணம் நிலவ வேண்டும் என்று வாழ்த்து தெரிவிக்கும் ஒரு பாரம்பரிய வழிபாடு. பல பிராந்தியங்களில் கிரக பிரவேச விழாவின் போது ஒரு பசுவை வீட்டிற்குள் கொண்டு வருவது பாரம்பரியமாக உள்ளது. ஏனெனில் பசு தாய்மையின் அடையாளமாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் பார்க்கப்படுது. ஆனால் பல மாடிகளை கொண்ட அபார்ட்மெண்ட்டுகளில் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யும் போது ஒரு பசுவை வீட்டிற்குள் கொண்டு வருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எனவே அவர்கள் கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் இந்த சடங்கை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அபார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கிய ஒரு குடும்பம் வீட்டிற்குள் பசுவை அழைத்து செல்ல கண்டுபிடித்த ஒரு வழி இணையத்தில் வைரலாகி பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அதாவது அவர்கள் நிஜ பசுவுக்கு பதிலாக பேட்டரியில் இயங்கும் பொம்மை பசுவை வீட்டுக்குள் வரவழைத்து தங்கள் வீட்டின் கிரகப்பிரவேச சடங்கை நிறைவேற்றினார்கள். சடங்கின் போது பூசாரிகள் ஸ்லோகங்களை ஓத கழுத்தில் மாலையுடன் பொம்மை பசு ரிமோட் மூலமாக வாசலில் இருந்து வீட்டுக்குள் வரவழைக்கப்பட்டது. தத்தி தத்தி வீட்டுக்குள் வந்த பொம்மை பசு ஒரு கட்டத்தில் கால் மிதியில் ஏறி நகர முடியாமல் நின்றது. அப்போது பூசாரி ஒருவர் பசுவை தூக்கி தரையில் விட்டு அது முன்னேறி செல்ல உதவினார். இணைய பயனர்களிடையே இந்த காட்சி சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ள அதே வேளையில் கிடைக்கும் பொருளை வைத்து தங்களது சடங்குகளை நிறைவேற்றுவதில் இந்துக்கள் சிறந்தவர்கள் என பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.